ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போகணும். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாகியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. ரிஷப லக்னத்திற்கான கட்டமைப்பு குணநலன்கள் எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை பாதை இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இப்போ லக்னங்கள் வரிசையை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அழகாக இப்பொழுது 2வதாக வரக்கூடிய லக்னம் நம்மளுக்கு ரிஷப லக்னம். ரிஷபம் சுக்கிரனோட வீடு. அப்படின்னா என்ன, சுக்கிரனாலே ஜாலி. அப்போ இவர்கள் ரொம்ப ஜாலி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவர்கள்.
நல்லா வந்து ட்ரெஸ்ஸு உடுத்தணும், நல்லா வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்வது, நல்ல உணவு உண்வது, நல்ல உணவு உண்பது, ட்ராவலில் ரொம்ப அதிகமான ஆர்வம் உடையவர்கள், ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வந்து வசீகர கண்களை உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க புதியவர்களிடம் எளிமையாக பழகும் குணம் உடையவர்கள். சமயோஜித புத்திசாலித்தனமாக பேசுவார்கள். அதாவது சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாகவும் பேசக்கூடியவர்கள். எதிர்ப்பாளரிடம் ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் நட்பு கொண்டிருப்பார்கள். நட்பு வட்டாரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே என்ன? இது வந்து ஒரு பொருளாதார வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் ராசி. இது வந்து ஒரு ஸ்திரத்தன்மையாகவும் இருக்கும். ஒரு நிலையாக இருப்பாங்க ஒரு கொள்கையில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் கொள்கை என்னென்னா, இவங்க எப்போ வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கையில் எப்பவும் பணம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும். இதை நோக்கி தான் இவர்கள் சிந்தனை இருக்கும். குடும்பப்பற்று அதிகமுடையது. தந்தை எப்படி இருக்கிறாரு, அம்மா எப்படி இருக்கிறாங்க, சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் மிஸ் ஆகாமல் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். குடும்ப பற்றும் பணம் பற்றிய சிந்தனையும் அதே போல் பொருளாதார வரவும் இவங்ககிட்ட இருக்கணும். எப்போ வந்து பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கும்போது தான் இவங்க வந்து தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர்கள் வந்து இந்த லக்னம் ரிஷப லக்னம்னா அந்த 1க்கும் 6க்கும் உடையவரை சுக்கிரனாக வருவார். அப்போ 6 என்பது ருணரோக சஸ்திரஸ்தானம்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த லக்னம் வந்து சுக்கிரன் லக்னாதிபதினு சொல்லியாச்சு. அப்போ லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார்னா இந்த நோய், கடன், எதிரி இதெல்லாம் இருந்தாலும் அதை ஒரு காலகட்டம் ஜெயிச்சிருவார். நோய் இப்போ 6க்கு சப்போர்ட் பண்ணால் நோய் வரும், அதை வந்து அவர் சமாளிக்க முடியாது. இதே வந்து ஒரு லக்னத்தை சப்போர்ட் பண்ணிட்டார்னா நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது, வந்தாலும் அதை வந்து அவர் கட்டுக்குள் வைத்து கொள்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில், பேக்கரி, ஸ்வீட் ஐட்டம்ஸு, அழகு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ரொம்ப யார் இருப்பாங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ராசியிலேயே இருக்குது. இப்போ சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே இருக்கும் பொழுது அப்போ அது மாளவியா யோகன் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிலையாக ஒரு தொழிலை செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்க கார்மெண்ட்ஸ் தொழில், உணவு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பேக்கரி, அழகு சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து என்னென்னா, இதே வந்து சுக்கிரனும் புதனும் இப்போ இந்த ஒரு 2 கிரக காம்பினேஷன் பார்த்துருவோம். இப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்குது இப்போ லக்னத்திலேயே அப்படின்னு லக்னத்தில் உட்காந்தா இப்போ மாளவியா யோகம் கொஞ்சம் பவராக இருப்பாருன்னு சொல்லிட்டோம். அப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தால் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து எப்போதும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயணம் சார்ந்த ஒரு ட்ராவல், எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குதா அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷம் வந்து தான் எதிலையும் வந்து முதன்மையாக இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கும். ஆனால் இவங்க வந்து இவருடைய சிந்தனையே இந்த பொருளாதாரத்தையும் பணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க இந்த பிறப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீடு என்ன சொல்லும்? பணம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவருடைய சிந்தனை எப்பொழுதும் பணத்தின் மீதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது வீடு என்ன வருதுன்னா புதனோட வீடாகவே வருது. 2, 5 கூடியவரே நமக்கு புதனாக வருகிறார். அப்போ இவங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு. நல்லா ஜோதிடம் பார்க்கலாம், அதே போல் இவங்க ஜோதிடத்தை படிக்கலாம். அதே போல் இவங்க வந்து 2 ஸ்கூல் மாறி படிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டே இருப்பாங்க, இன்னொரு ஸ்கூல் வந்து மாறி படிப்பாங்க. அதே போல் தாய்மாமன் இருந்தால் 2 தாய்மாமன், குலதெய்வம் 2 இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டீச்சர், புரோகிதம், அதே போல் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அரசுத்துறை வருமானம், அரசுத்துறை டெண்டரு, அரசுத்துறையில் வந்து ஒரு வருமானம் ஈட்டுவது மூலம் ஒரு சிலர்லாம் அரசு ஏஜெண்ட்டாக இருந்து சம்பாதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு காமெடி, அவங்க குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு காமெடி நிறைந்த ஒரு குடும்பம், ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய குடும்பம்லாம். ஒரு நாள் வந்து நல்லா அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருந்து பேசிச்சுன்னா மறுநாள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா 2ஆம் வீடே வந்து புதனுடைய வீடுன்றதுனால ரொம்ப ஏற்ற இறக்கம் அதிகம். ஏன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, மறுநாள் சைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் இவங்க
இவங்க வந்து நல்லா ஜாலியாகவும் பேசுவாங்க, அதே போல் வைலண்ட்டாகவும் பேசுவாங்க. இவங்க எப்போ எந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதே போல் இவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல சிரிப்பு தான் முதல்ல அவங்க முகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து பேசவே செய்வாங்கன்னு சொல்லலாம். அதே போல் இவங்க இந்த 2-5 கூடியவரே புதன் சொல்லிட்டோம். இவங்க வந்து இந்த சூதாட்டத்தெல்லாம் சம்பாதிப்பாங்களா, இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி அதிர்ஷ்ட சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு கை கொடுக்குமானா, இந்த புதன் 2 கைப்பற்றும் போது தான் தொழிலாக செய்யலாம். 5 வந்து சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இவங்க வந்து ஒரு வழிகாட்டியாக இல்லை அறிவு சார்ந்த ஒரு துறையில் தான் வந்து இங்கே ஒரு அட்வைஸராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து இப்போ சுக்கிரன் இதே 2ல் இருக்குது புதனுடைய வீட்டில் அப்படின்னா பேங்க்கில் வேலை பார்க்கலாம். அதே போல் சினிமாவில் பாடகராக இருக்கலாம். அதே போல் கம்யூனிகேஷனில் நல்ல ஒரு ஸ்கில் உடையவங்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப சாதிக்கும் திறனுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 3வது வீடாக இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சந்திரனுடைய வீடு, இளைய சகோதரம், நட்பு வட்டாரம், இதை பற்றிலாம் சொல்லும். கடகம் வந்து ஒரு காலநீர், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். திருப்பி மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவங்க பழகுவாங்க அப்படின்னு வந்து அதுவே கடகம்னாலே ஒரு மேஜர் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட ஒரு நிலையாக இருக்காது, விட்டு விட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க, உறவை அதிகம் நேசிக்கிறவங்களே இவங்க தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னுரிமையும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களும் இவர்கள் தான். இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குன்னு சொல்லலாம். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்வாங்க. வெளிநாட்டில் இவங்க நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண் உடன்பிறப்பு இருக்கும். இவங்க என்னைக்கு வந்து அவங்களோட ஒரு ரொம்ப அவசரக்காரர்கள் சொல்லலாம். இவங்க என்னைக்கு அவங்க அவசரத்தை வந்து நிறுத்திக் கொள்கிறார்களோ, ஒரு பொறுமையாக முடிவெடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சந்திரனே அந்த 3ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா அது உப ஆயுள் ஸ்தானம். அப்போ நீரில் இந்த படகு சவாரி செய்யறது, இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லணும். அப்போ நீரில் போகிறோம் செய்கிறோன்னா கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதே வந்து அம்மாவுடைய அன்பை வந்து ரொம்ப முழுமையாக பெற முடியாது. ஏன்னா இவங்க படிப்பு விஷயமா, தொழில் விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து வெளியே இருக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீடாகவே இவங்களுக்கு வந்து சிம்ம வீடாக வரும். அப்போ 4ஆம் வீடு அதிபதி யாருன்னா சூரியன். அப்போ அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பாவுடைய ரோலையும் சேர்த்து பண்ணுவாங்க. எனக்கு அதாவது ஒரு நல்ல ஆளுமை, நிர்வாகத்திறமை எல்லாம் எனக்கு தெரியும் என்ற தோரணையில் இருப்பாங்க அம்மா. தாயாருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்படும். இவங்க பெரும்பாலும் மலைப்பிரதேசத்தில் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. மாடி வீட்டில் குடியிருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் இவங்க வந்து சுய முயற்சியால் முன்னுக்கு வருவாங்க. இவங்க எப்பவும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவங்க. இவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா, வயது வர வர ஒரு 20 வயதுக்கு மேலே ஆக ஆக வயது ஏற ஏற இவருடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வீட்டில் வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள், அந்த மாதிரி செய்தவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இவங்களுக்குடைய வீடு, இப்போ ஆண்களாக இருந்தால் வீடு வாகனம் வாங்குறத வந்து திருப்தியே இருக்காது. எப்படி வாங்கினாலும் நான் நினச்சா மாதிரியே அமையல அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னே அவங்க வந்து சொல்லி கொண்டு இருப்பாங்க. பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கத்தால் நல்ல வருமானம் ஏற்கனவே ஏற்படும் சொல்லியிருப்போம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலில் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்துறையால் ஒரு லோனு, படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரன் வந்து இப்போ 3லே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில், ஒரு கடல் தாண்டி போகிற ஒரு வேலையில், ஒரு ட்ராவல், டூரிசம் இது போன்ற துறையில் வந்து ஈடுபடுறாங்க. இப்போ 4ல் சுக்கிரன் அதே இடத்துலையே அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான தொழில்களை வந்து செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறது, இல்லை ஒரு டீமோட சேர்ந்து வேலை செய்யறது, அந்த மாதிரியான வேலைகள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ஆம் வீடு ஏற்கனவே புதனுடைய வீடுன்னு சொல்லிட்டோம். இவங்களுடைய குழந்தைகளை வந்து இவங்க நல்லா ஒரு லக்ஸுரியாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஓட்டமே எதிர்க்கும், பொருளாதாரத்தை நோக்கி இருக்கும். அப்போ குடும்பத்தை கவனிக்க முடியாது. அப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கொடுத்துட்றாங்க, ஆனால் அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு அன்பை முழுமையாக பெற முடியல அப்படின்ற ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. காதலில் ரொம்ப ஆர்வம், ஆனால் காதல் வந்து இவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு அதை அடைவதில் வந்து தடை, தாமதம், சிரமம் இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் பண்ணவர்களும் இருப்பார்கள். அதே போல் குலதெய்வத்தை வந்து 2 இடங்களில் வந்து வழிபாடு பண்ணுறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே கன்னியில் வந்து சுக்கிரன் அமர்ந்துட்டாரு, அப்போ அவங்க என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்கன்னா, அறிவு சார்ந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஏற்கனவே சுக்கிரன் புதன் அறிவாளின்னு சொல்லியாச்சு.
அப்போ படைப்பு சார்ந்த துறையில் இவங்க வந்து நல்லா வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறது, அதே போல் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் வச்சு இது பண்ணுறது, மொழிப்பற்று நிறைய இருக்கும் இவங்களுக்கு, பக்தியும் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து முன்ஜென்மம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் இதுவும் அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்துடும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீடு, அதுவும் சுக்கிரனுடைய வீடு, 1 6 கூடியவரை ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், ரொட்டீன் லைஃபையும் சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு கீழே இருந்து தான் இவங்க வந்து வேலை செய்வாங்க, இவங்களுக்கு வந்து உத்தியோகம் வேலை சிறப்பாக இருக்கும், கூட்டு தொழில் வந்து அவ்வளவா சிறக்காது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் அமர்ந்து தொழில் செய்பவர்கள் இவர்கள். பெண்களை வந்து இவங்க வந்து ஒரு நகைக்கடை வைக்கிறாங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிறாங்க, பெரிய மால் வைக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய ஷோரூம் வைக்கிறாங்க, ஒரு வண்டி கார் ஷோரூம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த வேலை பார்க்குற நிறுவனங்களை பெண்களை வேலைக்கு வைக்கக்கூடாது. வைத்தாங்கன்னா இவங்களுக்கு அதனால வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு அசிங்கமாவனத்தை கடந்து வருவாங்க, இல்லை ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் கண் நோய், சுகர் கண்டிப்பாக இருக்கும், தலையில் நீர் கோர்த்து கொள்ளுதல், சைனஸ் அலர்ஜியும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடாக வருவதாலும். ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சக வீடாக வரும். இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இந்த ரிஷப லக்னக்காரங்கள் யதார்த்தமான வாழ்க்கை, வீடு, பணம், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கலத்திரம் வந்து அதற்கு நேர் எதிர்மறையாக இருப்பாங்க. அதிகப்படியான அன்பை செலுத்துவாங்க இவங்க மேலே. இவங்களை எப்பொழுதும் வந்து பெண்களாக இருந்தால் கணவன் மனைவின்னோ, அதே போல் ஆணாக இருந்தால் மனைவி கணவன் என்றோ இவர்கள் நோக்கியே அவர்கள் சிந்தனை இருக்கும்லாம். எக்ஸ்ட்ரீம் லவ், எக்ஸ்ட்ரீம் கேர், அதாவது விருச்சிகம்னாலே ஒரு பாதுகாப்பு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இவங்க உண்மையான அன்பு, ட்ரஸ்ட்டு, அதே போல் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்லாம் கொடுத்துட்டாங்க, விசுவாசமாக இருந்துட்டாங்க, ஒரு ஆனஸ்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை விட 3 மடங்கு அவங்களுடைய துணையை பாதுகாத்து கொள்வார்கள். ஏன்னா எதிர் வீடே வந்து விருச்சிகமாக வரும். விருச்சிகம்னாலே தேல், தேல் வந்து என்ன பண்ணும், அதை தன்னை வெடித்து அதனுடைய குஞ்சுகளை பிரசவிக்கும் அப்படின்னு வந்து இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க கலத்திரத்தை சார்ந்து உண்மையாக இருக்கும்பொழுது இவங்க ஜெயிச்சிடலாம். அவங்கக்கிட்ட இவங்க வந்து ஒரு அன்பை பெற்றுட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து எப்போ பணம், அவங்க குடும்பம் அதை நோக்கியே ஓடுவாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து பணம், புகழ், பேர்லாம் வேணாம், எனக்கு அன்பு மட்டும்தான் வேணும், என் உணர்வுகளை புரிந்துகொள் அப்படின்னுவாங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒரு நம்பிக்கையை பெற்றுட்டாங்கன்னா, ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் கலத்திரத்தின் நம்பிக்கையை பெறுவது கஷ்டம். நம்பிக்கையை பெற்றுட்டாங்கன்னா உலகத்தில் அவங்கள விட வந்து அருமையாக பாதுகாக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே போல் ரிஷபராசிக்காரர்கள், ரிஷப லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் 2 பேருமே எடுத்துக்கலாம். அதே போல் ரிஷப லக்னக்காரர்கள் அவங்களுடைய சின்ன வயசில் நடந்ததை எல்லா கதைகளையும் சொல்லிடக்கூடாது. ஒன்றே ஒன்று அவங்க கலத்திரம் என்ன நினைக்கணும்னா, அது விருச்சிக வீடுன்னு சொல்லிட்டோம். ரொம்ப டீப்பாக எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடியவங்க. நல்லது சொன்னாலும் அதை வந்து ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லி ஒரு தப்பான விஷயம் சொல்லிட்டாலும் அதையும் டீப்பாக யோசித்து என்ன பண்ணுவாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எப்போ, எந்த நேரம், எந்த கலர் சட்டை போட்டு நீங்கள் வந்து பேசுனீங்கன்றது வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகமாக இருந்துடும். அதே போல் அவங்கக்கிட்ட வந்து என்றைக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கணும். சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்கள் உறவில் ஒரு கேப் வந்துடும்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பாருங்கள், விசாகம், அனுஷம் புதனுடைய நட்சத்திரங்களாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் அது புதனுடைய நட்சத்திரம். இந்த விசாகம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்காது. அனுஷம் வந்து என்னென்னா விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கும், அதே போல் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கும். இந்த இது கேட்டை நட்சத்திரம் வந்து ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங். இவங்க பெரும்பாலும் வந்து பெண் ஆதிக்கம் இருக்கிற வீட்டில் தான் வந்து பெண் எடுப்பாங்க. அதே போல் அவங்க பெண்கள் அந்த குடும்பத்தை நடத்தி வர்றதுனால அவங்களால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியாது. எவ்வளோ சந்தோஷம், துக்கம், அழுகை, அதெல்லாம் எமோஷ்னல் ரொம்ப ஒரு அப்நார்மலாக இருக்கிற குடும்பமாக இருக்கும். ஏன்னா பெண்கள்னாலே அது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த இடத்துல இருக்குது. விருச்சகம்ன்றதுனால ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காணப்படும். அதனால் இவங்க கலத்திரத்தின் விஷயத்தில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எமோஷ்னல் பாண்டிங், எமோஷ்னல் சப்போர்ட்டு, எக்ஸ்ட்ரா கேர், லவ் இவங்க வந்து இயற்கையாகவே தந்துட்டாங்கன்னா இவங்க மாதிரி ஒரு அன்பான லைஃப்பை வந்து யாருமே லீட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கியே ஓடுவாங்க. அவங்க காலத்தில் வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்க அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு கேரிங்காக தன் உயிரையே கொடுத்து காப்பாற்றுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதே போல் 7ஆம் இடமே கலத்திரத்தால் விரயம், கலத்திரத்தமே விரயம், கலத்திரத்தால்
காத்திரத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா 7-12க்குரியவர் செவ்வாயாக வர்றதுனால. அதனால் இந்த காலகட்டம் வந்து காத்திரத்துக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு, காத்திரத்துக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கான ஒரு இது, இல்லை ஒரு வெளிநாட்டு காத்திரமாக வர்றது இந்த காலகட்டம். அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த காத்திரம் சார்ந்த விஷயங்களில் வந்து நேர்மையை கடைப்பிடிக்கும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப வந்து சேஃப்டின்னு சொல்லலாம். அதே போல் மாமியார் விஷயத்துலேயும் இவங்க கவனமாக இருக்கணும். மாமியார் தோஷம் இயற்கையாகவே எங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மாமியாரை கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே இவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கினாங்கன்னா அதுவும் வந்து இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். கல்யாண விஷயத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் இவங்க வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. கல்யாண விஷயத்தில் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் இவங்க முடிவெடுக்கும்போது இவங்க திருமணம் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் இவங்க எதிர்ப்பாளரிடம் ஏதாவது ஒரு மெசேஜ் செய்யணும்னா கூட கவனமாக இருக்கணும். உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த காத்திரம் வந்து இவங்களை வந்து நல்லா பார்த்துக்கும். உண்மை இல்லாத பட்சத்தை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே இவங்க பழி வாங்கவும் ரெடி ஆகிடுவாங்க. போட்டிக்கு போட்டியாக செய்து என்ன சொல்கிறது, உண்மை இல்லை அதனால் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, நான் நியாயத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே திரும்பிடுவாங்க. அதனால் ரிஷப லக்னக்காரர்கள் அதுவும் காத்திரம் சார்ந்த விஷயத்தில் நேர்மையை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். இல்லைங்க எங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டுது ரிஷபராசியில் பிறந்துட்டு, அதே போல் காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் போட்டிக்கு போட்டியாக இருக்கிறோம், ஒரு திருப்தியே இல்லைன்றவங்க என்ன பண்ணலான்னா முருகருடைய வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் எந்த ராசியில் இருக்குது, அது ஆண் ராசியாக இருந்தால் முருகர் வழிபாடும், பெண் ராசியாக இருந்தால் துர்கை வழிபாடும் பண்ணலாம். இவங்க திருமணம் கூட ரொம்ப டாம்பிகமாக செய்யக்கூடாது. எளிமையான முறையில் வந்து திருமணம் செய்து ஏழை எளியவருக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணிடலாம். அதே போல் முருகருக்கு வந்து பன்னீரால் அதே போல் இளநீரால் பாலாபிஷேகம் செய்துட்டு வெட்டிவேர் மாலை கட்டி சாற்றி வழிபட்டு வரும்பொழுதும், துர்கைக்கு வந்து 27 எலுமிச்சம்பழம் கட்டி மாலையாக கட்டி போட்டு துர்கைக்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வரும்போதும் இந்த திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும். அவங்க வந்து பணத்தை இவங்க எப்படி பணத்தை நோக்கி ஓடுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய கலத்திரம் பணத்தை நோக்கி ஓடாமல் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். அதனால் கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு வெளியூர் வரனாகவே வந்து அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வேறு யாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேண்டாம். கலத்திரம் மட்டும் அவங்க சரியாக கவனிச்சிட்டா போதும். உலகத்தில் உள்ள எல்லா சுகத்தையுமே அவங்க காலடியில் அவங்க வாழ்க்கை துணை வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூட்டு தொழில் வந்து இவங்களுக்கு ஏற்கனவே ஒத்துக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும். அதனால் வந்து அதிகப்படியான கவனத்துடன் திருமணம் சார்ந்த உறவில் கவனமாக இருக்கணும். அவங்க நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும். அவங்க நம்பிக்கையை பெற்றுட்டு கொண்டாங்கன்னா இவங்களுக்கு அவங்களுடைய இல்லம் தான் ஒரு சொர்க்கம்னே சொல்லிடலாம். அதே போல் இவங்க சுக்கிரன் இந்த 7ல் அமரும் பொழுது அரசு வேலை, அதே போல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பது, மருத்துவராக இருந்தால் மருத்துவத்துறையில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு செய்து பெரிய நிலையை எட்டுவது, இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க. 8ஆம் வீட்டுக்கு உரியது வந்து குருவுடைய வீடாக தனுசு வீடாக வருது. அதுவே 8-11 வந்துடுறாரு. இவங்க வந்து நிறைய அசிங்க அவமானப்பட்டாலும் கூட இவங்க கௌரவம் காக்கப்படும் சொல்லலாம். 8ஆம் இடம் என்பது கடந்த ஜென்ம கர்மாவை குறிக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டது பார்த்தா கூட இவங்களுடைய கௌரவம் வந்து பாதுகாத்து இவங்க வந்து ஒரு நிலையில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அனாதை இல்லம், முதியோர் இல்லம், அதே போல் இன்சூரன்ஸ் அதன் மூலம் வருமானம், இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்ளும்போது ரொம்ப சிறப்பு. மூத்த சகோதரத்தால் இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ 8-11 ஒரு குருவாக இருக்கிறதுனால இது வந்து 11 கைப்பற்றுச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மூத்த சகோதரனால் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த உறவு வந்து ஒரு காலகட்டம் பிரச்சனையாகி பின்னாடி அந்த உறவு நீடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு 9-10 இவங்க என்ன மாதிரியான ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னும்பொழுது இப்போ 8ஆம் வீட்டுக்குரியவரே வந்து நம்மளுக்கு குருவாக வர்றதுனால இவங்களுக்கு நிறைய இந்த அனாதையில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக இவங்களுக்கு வந்து நிறைய பணம் வரும் அப்படின்னு வந்து இங்கே தாராளமாக நம்ம சொல்லலாம். அதே போல் வெளிநாடு, வெளியூரில் பயணம் செய்வதால் தொழில், அந்த தொழில் மூலம் வருமானம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் குழந்தை என்னைக்கு வந்து பிறக்குதோ இவங்களுக்கு வாழ்வில் வந்து படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 9-10 சனியே வராரு.
அது மட்டும் இல்லாமல் இந்த 8ல் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னும் போது இவங்க பேங்க்கில் ஐடி ஃபீல்டெல்லாம் லேட்டஸ்ட் துறையிலெல்லாம் இவங்க சிறப்பாக பணிபுரிகிறாங்க. இப்போ 9, 10 கூடியவர் வந்து சனியாகவே வராரு. இவங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ சனியாக வர்றதுனால இவங்களுக்கு தந்தையுடைய தொழிலே பெரும்பாலும் இவங்க செய்கிறாங்க. ஒரு தந்தையினுடைய வாரிசு வேலையும் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க தந்தை தொழிலில் செய்யும்போது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஃபீல்டில் ஒரு நல்ல பேர் புகழும் கிடைக்கும். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகன்றதுனால இவங்க எவ்வளோ தான் வாழ்நாளில் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தந்தையோட வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு ஜாலியான உறவாக மேற்கொள்ள முடியாது. தந்தையோட வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள், அதே போல் ஒரு ஒரு கருத்து வேறுபாடோடையே இவங்க வந்து உறவு போய் கொண்டு இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரீயாகவே வந்து அவங்க தந்தையோட வந்து உறவு கொள்ள முடியாது. அதே போல் இவங்க வந்து நிறைய அரசியல் ஈடுபாடு இருக்கும். அதே போல் அரசியலில் ஒரு ஏமாற்றமும் இவங்களுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலால் ஒரு கடன் வழக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து 9ல் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். லேபரை வச்சு இவங்க வந்து வேலை செய்வாங்க. மேன் பவர் ஏஜென்சி, அதே போல் செக்யூரிட்டி சிஸ்டம், குரியர் சர்வீஸு இதெல்லாம் வந்து இவங்க வந்து செய்கிறாங்கன்னு வந்து சொல்லலாம். அதே போல் தந்தை வந்து தந்தையினுடைய உறவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதும், இவங்க பிறந்த பிறகு தந்தைக்கு வந்து ஒரு நல்ல படிப்படியாக முன்னேற்றம் அடையிறதும், தந்தை நல்ல ஒரு பதவி இருக்கிறாரும் சொத்து உடையராகவுமே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து இந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஏன்னா 9, 10 கூடியவரே நம்மளுக்கு குருவா சனியாக வர்றதுனால இவங்க நிறைய அன்னதானம் செய்யலாம். வீட்டுக்கு வர்றவங்களையும் சாப்பிட்டீங்களான்னு முதல் கேட்கும்போதும் அன்னதானம் நிறைய செய்யும்போதும் இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரிய நிலைக்கு அடைகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் கோயில் ட்ரஸ்ட்டு ஈடுபாடு உள்ளவர்களும் கோயில் ட்ரஸ்ட்டில் ஈடுபாடு உடையவர்கள், ஒரு கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணவர்கள் கூட இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் நம்மளுக்கு சனியாக வராரு. இந்த சனி அவர் தான் தொழில்காரக அதிபதி. இவர் என்ன பண்ணுறாருன்னா தொழிலில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா, இந்த தொழிலை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன கெயின் லாபம் வரும்ன்றதில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பார்கள். இவங்க ஆசை அபிலாஷைகள் எவ்வளோ இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம என்ன இந்த ஆசையால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதும் வந்து இவங்க ரொம்ப வந்து சிந்திக்கக்கூடியவர்கள். எதுலேயுமே வந்து இவங்க ஏன்னா இது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் கும்பமாக வரும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது தொழில் ஸ்தானம். எதுலேயுமே அவங்க ஆசை அபிலாஷைகளாக இருந்தாலும் ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த தொழிலால் இந்த ஆசையால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் என்பதை இவங்க ரொம்ப சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க. அதே போல் கார் சர்வீஸ் பண்ணுறது, அதே போல் கார் ஷோரூம் வச்சு நடத்துகிற தொழிலை வந்து பெரும்பாலும் பண்ணுறாங்க. 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக வரும் மீனம் வீடு. இவங்களுக்கு வந்து ஆசை அபிலாஷைகளை குறிக்கும் இடம் இந்த இடம் ஆகும். பெரிய நெட்வொர்க் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இவங்க தொடர்பில் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த மீனம் வீட்டில் சுக்கிரன் இருந்ததுன்னா ட்ராவல் ஏஜென்சி, மதம், பக்தி சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்கிறாங்க. அதே போல் அந்த சம்மந்தப்பட்ட புத்தகங்களை விற்பது, அதன் மூலியமாக ஒரு ட்ராவல்ஸ் இதெல்லாம் வைத்து நடத்துவதும் இவங்க செய்கிறாங்க. கால புருஷனுக்கு 1ஆம் இடம் தான் இவங்களுடைய 12ஆம் இடம் மேஷ வீடாக வரும். இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் விரயம், மென்டலி விரயம், ஃபினான்ஷியல் விரயம் போன்ற பலவித விரயங்கள் இருக்கும். இவங்க ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நாட்டம் இருக்கும். ஆன்மீக வெறியாளர்கள்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும், நிறைவேற்றி கொள்ளணும்னா அந்த இறை வழிபாடை வந்து வேகமாக விரைவாக பின்பற்றி அதன் மூலம் அவருடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கொள்கைகளை சாதித்து கொள்வதில் தீவிரமாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா ரீசைக்கிள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் வந்து இவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் நல்லா உழைத்து ஒரு அடிப்படையில் இருந்தால் கூட பின்னாளில் வந்து நல்லா உழைத்து இவங்க வந்து சிறப்பான நிலையை அடைந்துடுறாங்க. இவங்க வந்து இந்த ரிஷபத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ இருந்தால் அவங்க வந்து கவனமாக இருக்கணும். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி இவங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து தள்ளி இருப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ரிஷப லக்னக்காரர்களின் கொடுப்பனை என்ன, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு கால சக்கரத்தின் 3ஆம் இடம் வந்து அவங்களுடைய 2ஆம் இடமா இருக்கும். அதனால் அவங்க வருமானம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரகசியத்தை மறைக்க முடியாது. ரொம்ப நாள் இருக்கிறாங்க, ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வேலை வந்து கிடைக்கல. சரி, வேலை கிடைச்சிருது, வேலை கிடைச்சிட்டா சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது, எப்படிடா அதை சொல்கிறது வெளியில், சரி கொஞ்சம் கூட்டி சொல்லிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ளேயே அந்த உண்மையான சம்பளம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதனால் வருமானம் சார்ந்த விஷயங்களில் இவங்க ரகசியத்தை பாதுகாக்க முடியாது. அதனால் கௌரவமாக இவங்களே வெளியே சொல்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்லாம். அதே போல் 12ஆம் இடம் சார்ந்த சுகபோகங்களை இவங்க ப்ராப்பராக அனுபவிக்க முடியாது. ஏற்கனவே தாம்பத்திய சுகம் கம்மின்னே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். மனைவியால் விரயம், மனைவியை தொட்டு விரயம், மனைவியே விரயம். மனைவி செலவாளியாக இருப்பாங்க. அப்போ மனைவிக்காக ஒரு ஆப்ரேஷன் செலவு நடக்கும், இல்லை மனைவி வந்து ஒரு பிரிவினையும் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ட்ரூவாக இருக்கும்போது தான் அந்த மனைவி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து விருச்சகம்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க நேர்மையாக இருக்கிற வரைக்கும் பல மடங்கு நேர்மையை காட்டுவாங்க. நேர்மை தவறிட்டாங்கன்னா அவங்களே வந்து பழி வாங்கவும் ரெடியாக இருப்பாங்கன்ட்டு நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் அந்த விஷயங்கள்லேயும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் 12ஆம் விஷயம் சார்ந்த இந்த அயன சயன போகம் சரியாக அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு சாப்பிடணும், ஒரு தூங்கணும் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பயணம் சார்ந்த வேலையை வந்து இவங்க ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ப்ராப்பராக சாப்பிட்டோம் நிம்மதியாக தூங்கணுன்ற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆன்மீக விஷயமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட ஒரு அஃபிஷியல் விஷயம் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு எந்நேரமும் ஒரு வேலையை சார்ந்த ஒரு பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து 12ஆம் பாவம் தொட்டு அடுத்தவருக்கு ஒரு போகம்னு சொல்லிட்டோம், அது வந்து நல்லா சாப்பிட்றது தூங்குறது. 12ஆம் பாவம் தொட்டு அந்த பிராப்தமே இல்லைன்னு வேற ஏற்கனவே வந்து நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்போ இவங்க அடுத்தவங்களுக்கு அந்த இதை உதவி செய்யும்போது இவங்களுக்கு நல்லா இவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றாங்க. அடுத்தவங்களுக்கு 12ஆம் பாவம் தொட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? 12ஆம் பாகம் ஏற்கனவே போகம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்றதும் தூங்குறதும் சொல்லிட்டோம். இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்காக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கும் பொழுது அதை நம்ம வந்து கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து நம்ம வந்து அனுபவித்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் 12ஆம் இடம் வந்து தொட்டு விரயம்னு சொல்லிட்டோம். இந்த விரயம் வந்து சுப செலவாக இருந்தாலும் சரி, அதே போல் இவங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் செலவாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஒரு மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வீண் விரயமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முழுமையை தராது. இவங்க வந்து அதை வந்து ஒரு முழுமை பெற முடியாது அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க எந்த ஒரு தினசரி செலவு, அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் செலவாக இருந்தாலும், ஒரு தின செலவாக இருந்தாலும், ஒரு சுப செலவுகள் செய்தாலுமே அந்த செலவுகள் கூட இவங்களுக்கு வந்து ஒரு முழுமையை கொடுக்காது, ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது இவர்களுக்கு. என்னத்துக்கு இப்போது ஒரு அனாவசிய செலவு செஞ்சானாச்சா நம்ம ஒரு சினிமாவுக்கு தான் போனோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு செஞ்சோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அந்த திருப்தியே இவங்களுக்கு இருக்காதாம். அதே போல் 12ஆம் இடம் வந்து மருத்துவமனையும் குறிக்கும். இவங்க எந்த ஒரு வியாதிக்காகவும் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான பலன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், முறையாக எக்ஸசைஸ் செய்யணும், உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து இந்த 12ஆம் இடம் தொட்டு அந்த விரயம் ஸ்தானம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இல்லாமல் அந்த ஒரு 12ஆம் இடம் இவங்களுக்கு ஒரு சேர்ப்பாக இருக்கணும். ஒரு கடன் சுமையெல்லாம் எதுவும், ஏன்னா 12லேருந்து 6 பார்க்கும், அந்த கடன் சுமை இருக்கக்கூடாது, வீண் விரயம் தேவையில்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் ஒரு மனசங்கடங்கள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு இவங்க 12ஆம் இடமே மேஷமுடைய வீடு, அதனுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 to 2 ஒரு ஃபுல் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அவியல்னு அப்படின்னு ஒரு முழு சாப்பாடை நிறைவாக வந்து ஒரு ஏழை எளியவருக்கு தரும்பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் பழனி முருகனுக்கு வந்து வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. அவருக்கு வந்து துவரம்பருப்பு வந்து நம்ம இயன்ற அளவு வந்து வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சது வந்து
நம்ம சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப வசதியே இல்லைங்கன்றவங்க 1 கிலோ கூட தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரிஷபலக்னக்காரர்கள் வந்து எப்பயும் வந்து எவ்வளோ ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் கூட அவங்க வந்து பல அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தாண்டி மேல்நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து வெள்ளை, நீலம், பச்சை இதெல்லாம் வந்து ரொம்ப லக்கி கலராக இருக்கும். இதை வந்து லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான செயல்கள் செய்யும்பொழுது அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷப லக்னக்காரர்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம், இந்த பாவங்கள் 12 பாவங்கள். 1 6க்கு சுக்கிரன் வருவார், 2 5க்கு புதன் வருவார், 3க்கு வந்து செவ்வாய் சந்திரன் அதிபதியாக வருவார், 4ஆம் வீட்டுக்கு சூரியன் அதிபதியாக வருவார், நம்மளுக்கு 7 12க்கு செவ்வாய், 8 11க்கு குரு, 9 10க்கு சனியே வருவார். இந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அந்த பாவம் தொட்டு இவங்களுக்கு நல்ல பலன்களும் இல்லை ஒரு சுமாரான பலன்களும் எப்படி நடக்கும், இந்த பாவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கிரகங்கள் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது, இந்த லக்னாதிபதி போய் எப்படி உட்கார்ந்துருக்காரு, இதை தொட்டு தான் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு கூட குறைய நம்மளுக்கு வந்து நடக்கும். அந்த தசாபுதி காலங்களில் இன்னும் ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கிரகங்கள் இவங்களுக்கு உயிராக செயல்படுகிறதா பொருளாக செயல்படுகிறதா என்பதை அறிந்து நம்ம வந்து இன்னும் பலன்களை வந்து துல்லியமாக எடுக்கலாம். அதற்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தை தான் நம்ம வந்து ஆய்வு செய்ய முடியும். அப்போ சுக்கிரதசால நம்மளுக்கு ஜாதகர் உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். 2 5 பாவ அதிபதியான புதன் தசையில் வந்து நம்மளுக்கு ஒரு பணம் சம்மந்தப்பட்ட வரவு, நல்ல ஒரு பதவி, ஒரு நியமன பதவிலாம் கிடைக்கிறது. 3ஆம் தசாபதியில் நம்மளுடைய முயற்சிகள் வெற்றியாகிறது, ஒரு சிறுதூர பயணம் நடக்கிறது. 4ஆம் தசையில் ஒரு வண்டி வாகனம் வீடு சேர்க்கைகள்லாம் அமையிறது. அப்புறம் 7 12 தசையில் ஒரு திருமணம் நடக்கிறது, இல்லை வெளியூர் போகிறது. 8 11ல் வந்து நம்மளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுறது, நல்ல லாபமும் ஏற்படுறது. அதை தொட்டு நன்மையான பலன்களா இல்லை சாதகமற்ற பலன்களா என்பதெல்லாம் நம்ம அந்த கிரகங்களின் அமைப்பை பொறுத்து எடுத்து போகிறோம். 9 10ல் நம்மளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழிலில் வந்து ஒரு பல பிரான்ச்சுகளை உற்பத்தி பண்ண போகிறோமா, இப்படியெல்லாம் இந்த பலன்களை வந்து நம்ம எடுப்பதற்கு நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பாவ அதிபதிகள் தசாபுத்தி வராதுன்னா இந்த பாவ அதிபதிகள் நட்சத்திர சாரத்தில் வந்து ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும் நம்ம அந்த பலனை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷப லக்னக்காரர்கள் அவங்களுடைய 5ஆம் பாவம் என்னும் புதனுடைய வீடை வந்து ஆக்டிவேட் செய்வதற்கு பெருமாள் வழிபாடு, நிறைய தான தர்மங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய தான தர்மங்கள், ஏன்னா அன்னதானம் பண்ணும்போது நவகிரகங்களுமே அதில் அமைஞ்சிடும். சாம்பார் பொருள் கூட்டு பொரியல்னு கொடுக்கும்பொழுது இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அன்னதானம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அளவு அவங்க 5ஆம் பாவம் எனும் அதிர்ஷ்ட பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷப லக்னக்காரர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும், ஏன்னா வந்து இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு ஏற்றாற் போல் தசா புத்திகளும் வரும். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய பலன்களை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ரிஷப லக்னக்காரர்கள் இதனுடைய அதிபதி சுக்கிரன். அதே போல் இவங்க வைகாசி மாதத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு தான தர்மங்கள் பண்ணுவது, அவங்களுக்கு தேவையான உணவு ஆடை அன்னதானம் பண்ணும்போது இவங்களுடைய வாழ்நாள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க பெருமாள் தாயார் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இவங்க எந்த கிழமையில் பிறந்தாங்களோ அந்த கிழமையில் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் எந்த கிழமையில் பிறந்தாங்களோ அந்த கிழமைகளில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4லேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 3 தீபமோ 5 நெய் தீபமோ ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த வாரத்துக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள். நான் இதை எப்போவுமே சொல்லுவேன், மாதப்பதிவுலையுமே சொல்லுவேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்நாளில் வந்து சிறப்பாக உங்களை கடந்து வர்றதுக்கு உதவி புரியும். ஏற்கனவே அன்னதானம் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதனால் பண்ணும்பொழுது, ஏன்னா 9 10 கூடியவரே சனி, அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வாழ்வில் ஒரு முன்னேற்றமான பாதையில் பயணிப்பது நிச்சயம் உறுதி. 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை.
நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் கொடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1-5-9 தசை நடத்துதா, இல்லை 2-6-10 தான் தசை நடத்துதா, இல்லை 4-8-12 தான் தசை நடத்துதா, இல்லை 3-7-11 தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின கொடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி கடந்து வந்துடலாம் என்பதை சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் கொடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சிறப்பாக திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.